அன்பு நேயர்களே வணக்கம். திதிகளிலே உயர்ந்த திதி மூன்றாவது திதி. சித்திரை மாதத்திலே அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வளர்பிறை திருதியை இருக்கிறது அல்லவா, அந்த திருதியைக்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு அட்சய திருதியை என்று பெயர். இந்த அட்சய திருதியை என்றால் என்ன பொருள் என்பதை முதலிலே நாம் பார்க்க வேண்டும். முதலிலே சயம் அல்லது ஷயம் என்று சொன்னாலே குறைவது என்று பெயர். ஷயம் என்றால் குறைவது என்று அர்த்தம். இதில் முதல்ல ஆ என்கிற ஒரு எழுத்து சேர்த்து விட்டால் நேர் எதிர்ப்பதம் வந்துடும். ஷயம் என்றால் குறைவது, அக்ஷயம் என்று சொன்னால் குறையாதது, நிறைவாக இருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பது. அதனால தான் அக்ஷதை ஆசீர்வாதம், இந்த அக்ஷதை என்று சொல்கிறோம் இல்லையா, அது குறையாமல் இருப்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை நாள், அந்த அட்சய திருதியை நாள் என்பது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. அட்சய திருதியிலே நிறைய வருது. அந்த நாளிலே தொடங்குகின்ற எல்லா காரியங்களையும் குறைவில்லாமல் வளரும் என்று ஆன்றோர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். அது மச்ச புராணம், அப்புறம் பவிஷ்ய புராணம், இந்த புராணங்களிலெல்லாம் இந்த திதியை பற்றி மிக அற்புதமாக வர்ணித்திருக்கிறார்கள். இதை யுகாதி திதி என்று சொல்லுவார்கள். அதாவது கிருத யுகம் தொடங்கிய நாள். இந்த நாளிலே செய்யப்படும் எந்த நற்காரியமும் அழியாத பலனை தரும் அப்படி என்று சொல்லுவார்கள். வனவாசத்தில் பஞ்சபாண்டவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் வனவாசத்தில் போனாலும் அவர்களுடைய தர்மம் வந்து பார்ப்பவர்களுக்கு உணவு தர வேண்டும், முனிவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு இல்லறத்தான் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அவன் விருந்தோம்பலை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமய சட்டங்கள் சொல்லுகின்றன. யதாசக்தி அவனால் முடிந்த அளவுக்கு அவன் என்ன வைத்திருக்கிறானோ, மகாபாரதத்திலே பார்க்கலாம். ஒரு அதிதி வந்தால் தாங்கள் வைத்திருக்கின்ற குறுகிய சின்ன உணவு, தங்களுக்கே போதாத உணவில் கூட அந்த பாதையை அந்த அதிதிக்கு தந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால இந்த அதிதி சத்காரம், விருந்தினர்களை மகிழ்வித்தல், விருந்தினர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்தல், அடுத்தவர்களுக்கு வழங்கிவிட்டு தான் உண்ணுதல் என்பது இல்லறத்தார்களுக்கு ஏற்பட்ட கடமை. பஞ்சபாண்டவர்கள் இல்லறத்தார் திரௌபதியோடு தான் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை. காட்டிலே இத்தனை முனிவர்கள் வந்தால் என்ன செய்ய முடியும்? ஆகையினாலே அவர்கள் சூரிய பகவானை வேண்ட, அந்த சூரிய பகவான் இவர்களுக்கு அள்ள குறையாத ஒரு பாத்திரத்தை தருகின்றான். அள்ள குறையாத பாத்திரம் என்பதினாலே அதற்கு அட்சய பாத்திரம் என்று பெயர். அப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை இந்த பாண்டவர்கள் பெற்ற நாள் இந்த அட்சய திருதியை நாள். அதே மாதிரி பாகவத புராணத்தில் ஏழையான குசேலன் அந்த கண்ணனை தேடி சென்று அந்த கண்ணனுக்கு தான் மடியிலே கட்டியிருந்த அவலை தந்த நாள் என்று சொல்வோம். அவலை தந்ததால் செல்வம் பெற்றதாக இல்லை. காரணம், குசேலனது கதையை ரொம்ப நுட்பமாக கவனித்தால் தெரியும், தன்னுடைய நண்பன் என்பதற்காக எந்த சலுகையும் பெற விரும்பவில்லை. அதனால தான் அவனுடைய மனைவி சொல்கின்றாள், நீங்கள் போய் அவரிடத்திலே ஒன்றும் கேட்க வேண்டாம், அந்த கண்ணனை பார்த்து வாருங்கள், ஒரு நல்லவரை பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி அனுப்புகின்றாள். வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்று தர்மசாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. அதனால இவர் கொஞ்சம் அவலை தன்னுடைய இடுப்பிலே முடிந்து கொண்டு சொல்லுகின்றார். அந்த கண்ணனை பார்க்க வேண்டும், தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. நாள் நட்சத்திரம் பார்த்து அவர் ஒன்றும் போகல. ஆனால் அவர் போன நாள் அட்சய திருதியை நாள். அதனாலே கண்ணனை பார்த்தவுடனே அந்த நாளின் யோகமும் பார்த்த இறைவனின் அந்த அருளும் சேர்ந்து இவனுக்கு எப்படி திரௌபதிக்கு அள்ள குறையாத புடவை வளர்ந்ததுவோ அதுபோல இந்த குசேலனுக்கு செல்வம் வளர்ந்தது. அப்போ செல்வ வளர்ச்சிக்கு அற்புதமான நாள் இந்த நாள் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், காலையிலே குளித்துவிட்டு மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும். காரணம், ஆதிசங்கரனுடைய வரலாற்றிலே வருகின்றது, ஒரு ஏழை பெண் ஆதிசங்கரர் பிச்சைக்கு வருகின்ற பொழுது கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று அவள் ஏங்கி, வருபவர்களுக்கு தருவதற்கு தன்னிடம் உணவு இல்லையே, தன்னிடம் வசதி இல்லையே என்று நினைத்து ஒரு நெல்லிக்கனியை, அந்த நெல்லிக்கனியும் ரொம்ப வாடி சுருங்கி போன ஒரு நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை, காய்ந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரர்களிடத்திலே தருகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய தியாகத்தை நினைத்து அவர் அப்பொழுது பாடுகின்றார். மகாலட்சுமியை நினைத்து
கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம் என்றால் பொன், தாரா என்றால் கொட்டுவது. இந்த ஸ்தோத்திரத்தை பாடியவுடன் அந்த குடிசை வீட்டிலே பொன்மழையாக பெய்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் அன்றைக்கு பாராயணம் செய்வது விசேஷமானது. இந்த நாளிலே நம்ம என்ன நினைக்கிறோம், நகை கடையில் போய் நகை எடுக்கணும்னு நினைக்கிறோம். வசதி உள்ளவங்க எடுக்கலாம். எதை செஞ்சாலும் வளரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கி 1 கிராம் தங்க நகை எடுத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருமே அப்படி என்பது நம்முடைய ஆசை. தங்கம் மட்டுமல்ல, தங்கம் என்பது ஒரு மங்கல பொருள். தங்கத்தை போல எது வாங்கினாலும் நமக்கு அந்த நேரத்திலே நமக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அப்போ வாங்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உப்பை வாங்கலாம், தானியங்களை வாங்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம் தெரியும் என்ன என்று சொன்னால், இந்த நாளிலே வாங்குவதை விட கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் புண்ணிய பலனானது 1 மடங்கு வைத்தால் 9ஆக வைப்பேன் என்று சொல்வது போல, இந்த அட்சய திருதியை நாளிலே நாம் இறைவனை வணங்கிவிட்டு யாருக்கு தானம் செய்தாலும் அந்த தானத்தினுடைய பலனானது 1, 10, 100, 1000 என்று அந்த எண்ணிக்கை இல்லாத விதத்திலே சொல்லுவது போல, இந்த புண்ணிய பலனாது 1, 100, 10,000 போகும் என்பது அந்த நாளினுடைய சிறப்பு. ஒரு குறிப்பிட்ட நாளிலே தானம் செய்கின்ற பொழுது அது பல மடங்கு வளரும். அதை போலவே இந்த முன்னோர்களுடைய கடனை தீர்ப்பதற்கும் இது நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உகந்த நாள் என்று சொல்லுகின்றார்கள். ஏழைகளுக்கு அன்றைக்கு நீர், மோர், குடை, ஆடைகள், பாதரட்சை என வெயில் காலம் இல்லையா, இவற்றையெல்லாம் தானம் செய்யலாம். மங்கள பொருட்களை எல்லாம் வாங்கலாம். அன்றைக்கு பெண்களுக்கு குங்குமம் போன்ற மங்கள பொருள்களை எல்லாம் கொடுக்கலாம். இப்படி பலவிதமான பொருள்களை வாங்கவும் மற்றவர்களோடு பகிரவும் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான பூஜை பண்ணணும். இந்த அட்சய திருதியில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கருட சேவை நடக்கும். அந்த கருட சேவை என்பது இந்த அட்சய திருதிக்கே உரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இப்படி பல கோயில்களிலேயும் அட்சய திருதியை நாளன்று விசேஷமான பூஜைகள் நடக்கும். பக்கத்திலே இருக்கிற கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குதல், நம்முடைய வீட்டிலே பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி ரொம்ப அற்புதமான முறையிலே அந்த அட்சய திருதியை வரவேற்கும் பண்ணுற மாவிலை தோரணங்களை எல்லாம் கட்டி, இறைவனுக்கு பூமாலைகளை எல்லாம் போட்டு, நல்ல நிவேதனங்களை எல்லாம் செய்து, வருபவர்களுக்கும் அளித்து நாமும் உண்டு மகிழ்ந்து அட்சய திருதியினுடைய பூஜை விதிகளிலே ஒன்று. இந்த நாளை நாம் மேலும் 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 வளர வேண்டும் என்ற வளர்ச்சியை நினைத்து கொண்டு அந்த நேரத்திலே நாம் அடுத்த ஆண்டுக்கான நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். இப்படி எந்த நல்ல தொடக்கமும் உங்களுக்கு அற்புதமான நலன்களை தரும் என்பதால் அட்சய திருதியை தவறவிட வேண்டாம் என்று நம்முடைய ஆன்றோர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். வருகிற அட்சய திருதி அற்புதமான பராபவாண்டினுடைய அட்சய திருதி. அந்த நாளிலே நாம் இறைவனை நினைப்போம், நம்மால் இயன்றதை அடுத்தவர்களுக்கு அளிப்போம், அற்புதமான நற்பலன்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம்.